வணக்கம் கைஸ், ஏன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா கொண்டு பார்த்தா செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ரெயின்போ பார்ட் 2 அந்த ஒரு கேமில் தான் பார்த்துருக்கோம். ஸோ வந்துட்டு பார்ட்டு 1 வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்போ தான் இந்த கேமை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோ இன்ட்ரோவில் பேசிகிட்டு இருக்காம இன்ட்ரோவே இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சிறுதிஜி கோஸ்ட். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு. போன பாட்டில் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைடர் ஒரு சிலந்தி வந்து நம்மளை வந்துட்டு அட்டாக் பண்ண வந்திருக்கோம். நாம் வந்துட்டு அதுக்கிட்ட வந்துட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு இவனோட காலை வந்து எடுத்துட்டு இவனோட காலை வந்து எடுத்து தனியாக பிச்சு இவனோட பாடியை வந்து உருட்டிட்டு அப்படியே வந்துட்டு கொண்டு போவோம். அதை கொண்டு போயிருந்தோம். ஸோ அதான் போன பாட்டில் எண்டிங்கில் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்தது என்ன கேம் போடலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா நான் புள்ளி ஆனிவர்சரி ஏற்றலான்னு பார்க்கும்போது ஆப் நாட் இன்ஸ்டால்னு வருது. நான் அதுக்கு என்ன ஒன்று ஒரு வேளை அந்த டிவைஸ்க்கு என் ஃபோனு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் நிறைய சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் எதுவும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஒர்க் ஆகலை. அதான் கைஸ், ஓகேங்களா. ஸோ அதான் கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஓகே, இங்கே ஒருத்தன் சேவப்பட்டியில் இருந்துச்சா, அங்கே ஒரு காக்கா வந்துட்டு ஒன்று இருந்துச்சு, தெரியாமல் குதிச்சிட்டேன் கைஸ். அதான் ஒன்று நான் இந்த கேங்ஸ்டார் நியூ ஆர்லன்ஸ்னு அதான் இந்த கேமில் அவனுங்க பண்ண, அதான் இந்த கேங்ஸ்டார் வெகாஸ் அவனுங்க பண்ணானுங்க பார்த்தீங்களா, அதே கம்பெனி தான் இந்த கேமையும் வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு முடித்து அதை வந்துட்டு இது பண்ணிடலாம். அதை வந்து போடலான் இருக்கேன். ஸோ வருமானு தெரியல, ஏன்னா அதில் ஒரு லோடிங் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வருமானம் தெரியல. கூகுளில் போய் தான் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு நாம் அந்த காக்காவும் அந்த ஒருத்தன் வந்து செத்து இருந்தான், அவனையும் கண்டுக்காமல் ஏறி போயிருந்தோம். ஸோ வந்துட்டு இப்போது யாரா இவனுங்க டெட் பாடிஸ் கைஸ். ஐயோ தெரியாமல் குதிச்சிட்டேன் கைஸ். எப்படி கைஸ், நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் தண்ணியில் குதித்தேன். இது ஏதோ ஒரு வழின்னு நினச்சி குதித்தேன். பார்த்தா இதாங்க அந்த கடலுக்கு தாண்டி போகிறதுக்கு வழியே. ஓகே, இப்போ வந்துட்டு அவன் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடல்லே நாம் வந்துட்டு ஓகே கைஸ், அவன் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருப்போம். நடுவில் எவன் வந்தாலும் போட்டு தள்ளுவோம். யார் ராணி? ஐயோ செத்து தாண்டா. ஓகே கைஸ், அவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு போட்டு தள்ளிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு கீழே, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு, அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப உளுந்து செத்து ஸோ அப்படி வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால நான் கட் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாமல். ஐயோ ஓகே கைஸ், இப்போ என்னடா என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சில நேரத்தில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ண தோணும். ஸோ ஆனால் இப்போ ஸ்கிப் பண்ணணும்னு தோணும், ஏன்னா வீடியோ வந்துட்டு வாய்ஸ் கொடுக்க சோம்பேறித்தனமாக இருக்குது. அதாங்க ஓகே வாங்க. ஏன்டா உனக்கு வீடியோ வாய்ஸ் கொடுக்க சோம்பேறித்தனமாக இருக்காடா கேட்குறது புரியுது, என்ன பண்ணுறது. சோம்பேறித்தனம் இஸ் மெயின் ஃபார் அவர் லைஃப். யாரா நீங்களா, என்னடா செத்து கிடக்குறீங்க. ஸோ வந்துட்டு வாங்க போவோம். என்ன இது கைஸ், இப்போ நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நடுவில் வந்துட்டு நிற்க வேண்டியது வந்துட்டு ஓகே கைஸ், இதில் வந்துட்டு நடுவில் நிற்போம். என்ன போட்டு தள்ளிட்டானுங்க. இங்கே வேறு பின்னாடி பைக் சவுண்ட்லாம் கேட்குது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியா, அதாவது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா,
ஓகே. ஐயோ, நான் வந்து தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டே சிங்காரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்னன்னா நடுவில் குதிக்காமல் இதில் குதித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நடுவில் குதிக்கணும், செகண்ட் வந்து நடுவில் குதிக்கக்கூடாது. இது மாதிரி நடுவில் குதிக்காமல் இப்படி போகணும். ஓகே, இப்போ வந்துட்டு இப்படி வந்துட்டு ஐயையோ அவனை போட்டு தள்ளுங்கடா, செத்துட்டான்டா. ஏன்டா நான் உங்களுக்கு என்னடா அப்பாவம் பண்ணேன்? நான் பாட்டுன்னு செவனே இருந்தேன். அங்கே ஒருத்தர் நம்மளை கொண்டு சந்தோஷமா போடிதான் மச்சி அப்படின்றான். நான் என்ன பண்ணுவேன் இப்போ? திரும்ப நானே செத்துட்டேன். என்னடா இவன் நாம கொல்லாம இவனே செத்துட்டான். அழைச்ச ஐயா கொண்டு தாடுங்க. ஐ மீன் நான் தான் போய் இது பண்ணேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு தெரியாமல் இந்த பள்ளத்தாக்கில் விழுந்து வந்துட்டு உயிர் தப்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ், இப்போ வந்துட்டு எப்படியோ வந்து தப்பிச்சு அவனுங்கிட்ட வந்துட்டு அவனை இந்த வாட்டி வாங்கடா. ஓகே, இப்போ வாங்கடா நீ வாடா அது என்னடா இவன் நம்ம கிட்ட தைரியம் வந்துட்டு செத்துட்டான். கேவலமாக கேட்பேன் அவனுங்கள. நான் பாட்டு நீ செவனேன்னு போயிருந்தேன். என் வழியில் குறுக்க வந்து ட்ராப்பு அது இதெல்லாம் வைக்கிறானுங்க. ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு திரும்பவும் குதிச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு வாடா வாங்க. ஐயோ, திரும்பவும் நானே போய் வாண்டடாக போய் அடி வாங்குறேனே அவனுங்கிட்ட. அவனுங்க உட்காந்து சிரிக்கிறானுங்க அப்படின்னு. ஓகே வாங்க போவோம். இப்போ வந்துட்டு குதிச்சு தப்பாக குதிச்சிட்டேன் கைஸ், தப்பாக குதிச்சிட்டேன். ஓகே, தப்பாக குதித்து விட்டேன். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்துட்டு குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஜம்பை போட்டு ஊசியை வச்சு நானே பள்ளத்தாக்கில் குதிச்சிட்டேன். ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு அப்படியே போய் ஓகே வந்துட்டோங்க. இப்போ வாங்கடா. அவனை பிடிக்கடா. இன்னைக்கு அவன் நம்ம கையிலால தான்டா சாவணும். இன்னைக்கு அவனை விடக்கூடாதுடா. ஐயா காப்பாத்துங்க. வாடா. ஓகே கைஸ், செத்துட்டானுங்க. இப்போ வாங்க போவோம். அப்படியே மேலே குதிச்சு துல்லிமான் மாதிரி போவோம். ஓகே, நல்ல வேலை விழலை. இங்கே எவனோ ஆல்ரெடி வர பார்த்துருக்கான். அவனை வந்துட்டு போட்டு தள்ளி தைரியமாக அப்படியே மாசா எப்படி நாங்கள் கொண்டு இருக்கோம் பார்த்தியா, அப்படின்னு வந்துட்டு மாசா எல்லாருமே நிற்கிறானுங்க. இங்கே என்னடா கைஸ் இது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். அதாவது என்னென்னா அதுக்கு மேலே போய் திரும்பவும் வண்டி இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, தள்ளு வண்டி மாதிரி, அதை எடுத்து அதுவே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ தான் தெரியுது அது 4 நிமிஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் அப்படின்ற ஒரு வீடியோ கைஸ். 6 நிமிஷம் வீடியோ. ஓகே, இங்கே ஏதோ ஒரு சுண்டலியா என்னன்னு தெரில, முயலா சுண்டலியா என்னன்னு தெரில, அதை அப்படியே ஒரு பொதரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ என்னடா இது மண்டையில் ஏதோ ஒன்று வந்துருக்கு. டேய் என்னடா இது மண்டையில், என்னை விட்டுரு. என்னது கைஸ் இது மண்டையில் கருமம். ஓகே சரி வாங்க, அப்படியே வந்துட்டு போய் தான் ஆகணும். ஓகே கைஸ், இந்த இது வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டு கூட பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு அப்படியே நம்ம தள்ளிட்டு போகணும். என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போன வீடியோவில் சொன்னேன் என் ஃப்ரெண்டு ஆடும்போது நான் இந்த இதை பார்த்தேன். அதான் இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸை தள்ளிட்டு நம்ம வந்துட்டு சிலதெல்லாம் எனக்கு தெரியும் கைஸ். என்னோடய ஃப்ரெண்டு ஆடி நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அப்படியே வந்துட்டு இது என்னதுடா, ஏதோ லிவர் மாதிரி இருக்கு, பிடிச்சி இழுக்கலாமா? ஓகே கைஸ், ஏதோ இழுக்கிற மாதிரியே இருக்குது. சரி வாங்க. என்னடா இது கைஸ், அங்கே குதிச்சாங்க சுண்டலியா துளிமானா என்னன்னு தெரில. ஐ மீன் எலியா இல்லை முயலான்னு தெரில, ஏதோ ஒரு கிரியேச்சர்னு வச்சுக்கோங்க. இது என்னது? ஓ
நீங்கள் இப்போ வந்துட்டு இதை அப்படியே நவுத்தி கொண்டு போவோம். இங்கே கீழே தண்ணி இருக்குது, நாங்கள் தண்ணிக்கு வர பைப்பும் இருக்குது. என்னவா இருக்கும், என்னவா கைஸ் இருக்கும்? சரி வாங்க அப்படியே வந்துட்டு நம்ம போவோம். இதில் ஏதோ ஒரு மிஷின் இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஓகே, இங்கே ஏதோ ஏறி குதிரா. ஓகே கைஸ், ஓகே இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு தெரியாமல் இருக்கேன். அங்கே சுண்டலி வச்சு என்ன பண்ணுறது, சுண்டலி வச்சு தான் ஏதோ பண்ணணும் போல். கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ், வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சுண்டலி அப்புறம் முயல் அது மாதிரி தான் அந்த இதில் சுட்ட விடுவாங்க. இப்போ இது வந்துட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதோ இந்த சாப்பாடுக்காக தான் வந்துட்டு வந்திருக்கு. ஐயோ உள்ளே போயிடுச்சு. சாப்பாடுக்காக தான் வந்துட்டு வந்திருக்கு. இதை வந்துட்டு அப்படியே பயன்படுத்தி அங்கே தள்ளினோன்னா ஏதோ ஒன்று நடக்கும். நாமளும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். வாடா சுண்டலி. ஓகே போ போ, ஓடு ஓடு ஓடு, வர்ற. ஓகே கைஸ், வந்துட்டு ஒரே திருப்பு. ஓகே போடு. சரியான சவுண்டு. என்னடா மழை வருது? டேய் என்னடா இது மழை? என்னடா மழையை வர வைக்கிறீங்க? இல்லை அந்த மிஷினை இது பண்ணாதான் மழை வருமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓ தண்ணி. இப்போ நம்ம அந்த சைடு போனோம் கைஸ், உங்களுக்கு வந்து புரியுதா? இப்போ இந்த இதை தாண்டி அந்த சைடு போனோம், ஆனால் வந்துட்டு நம்ம சரியாக பண்ணலை. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சரியாக பண்ணுவோம். அப்படியே வந்துட்டு மேலே ஏறி அப்படியே போயிட்டே இருப்போம். ஓகே 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 வாங்க 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 நண்பர்களே, அப்படியே இழுத்து மேலே போங்கடா போங்கடா போங்கடா. போடா. ஓகே இப்போ வந்துட்டு இதை இழுத்து இதில் தொங்கி அப்படியே ஸ்பைடர்மேன் அப்படின்னு வந்துட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கேன். ஏண்டா ஸ்பைடர்மேன் சொல்லி அவெஞ்சரஸ் பிஜிஎம் பாடுறேன்லாம் கேட்காதீங்க. வாயில் என்ன வருதோ அதான் வரும், ஓகேங்களா? இது சொன்னேன், பாட்டு, ஓகேங்களா? ஓகே இப்போ வந்துட்டு இவன் வேறு தொங்கிட்டே இருக்காங்க. இதில் எப்படியாவது எஸ்கேப் போய் வந்தாச்சுடா. வந்துட்டேன்டா. ஏய் ஓகே கைஸ் வாங்க இப்போ வந்துட்டு போவோம். அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு இது என்னது கைஸ்? இது ஏதோ சரி அதெல்லாம் கண்டுக்க வேணாம், நாம் அப்படியே மேலே போயிடும். அங்கே ஏதோ ஒரு விபத்துன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆசிடுன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாக்ஸ் ஏதோ தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு நான் இதை கட் பண்ணிடுறேன், கொஞ்சம் டைம் வேஸ்ட்டு, ஓகேங்களா? அதான் ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு வச்சுருங்க. அப்புறம் வந்துட்டு வச்சுட்டு அந்த லிப்பர் வந்துட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இப்போ அழுத்தக்கூடாது. இப்போ இந்த மேலே ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவர். இப்போ இந்த லிவராக என்னன்னு தெரில, இந்த ஒரு இதை வந்துட்டு நம்ம இழுக்க முடியும். அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு இழுத்துடுங்க. இதை வந்துட்டு அப்படியே நம்ம இழுக்க முடியும். நான் வந்துட்டு இதை வச்சு விளையாடிட்டுருக்கேன். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த சைடு ஏனியில் போனால் கூட போகலாம், ஆனால் இங்கேயும் குதிக்கலாம். ஸோ இப்போ இந்த லிவர் இது பண்ணிங்கன்னா அங்கே ஒரு இடம் தண்ணியெலாம் போகுது பார்த்திங்களா, அந்த இடம் வந்து அடைச்சிக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு தண்ணியில் அப்படியே மிதக்கும். நாமளும் மேலே போயிடலாம் அந்த ஏனியை பிடிச்சி. அதுக்குன்னு மேலே ஒரு ஸ்பைக் இருக்குது பார்த்திங்களா, அதில் போய் மாட்டிக்கூடாது. இந்த போகிறதுக்குள்ளே மேலே ஏனிக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ் இப்போ ஏனிக்குள்ளே வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு அப்படியே இழுத்து
இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். ஐமே இப்போ நம்ம மேலே போக போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு மேலே போயிட்டே இருப்போம். அடுத்த கேம் என்ன போடுறது அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள் கைஸ், சரிங்களா? ஐயோ நான் கூட விழுந்துட்டேன்னு நினச்சேங்க. ஓகே, அங்கே ஏதோ ஒரு பலூன் இருக்குது, இருங்க. இங்கே ஏதோ ஒரு பலூன் இருக்குது கைஸ். இது வந்துட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டு ஆடி இருப்பான்னு சொன்னால அதை வந்துட்டு இப்படி தள்ளிட்டு இங்கே வந்து வச்சுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம மேலே போனோம். மேலே போய் இப்போ அந்த மரக்கட்டையா என்னன்னு தெரில, அந்த மரக்கட்டை மேலே அப்படியே ஏறிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு மரக்கட்டைக்குள் வந்தாச்சு. அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே அது மிதக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே ஏறி அப்படியே வந்து போயிடுவோம். வாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியலை. ஏய்யா ஓகே, நல்ல வேலை மாட்டிக்கிட்டேன்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்துட்டு ஓகே பிடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த லிவரை வந்துட்டு இழுப்போம். அந்த சைடில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த சைடு வருது. என்ன இது என்ன கைஸ் இது? ஸோ வந்துட்டு கட் பண்ணி என் வீடியோவில் நான் கட் பண்ணியிருப்பேனான்னு தெரில. ஓகே, கட் பண்ணியிருப்பேன். இல்லை கைஸ், கட் பண்ணிடல. இப்போ வந்துட்டு இந்த லிவரை வந்துட்டு இழுப்போம். இதுடா சங்கிலி கருப்பே. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மேலே போவோம். அப்படியே மேலே போய் இதை வந்துட்டு குதிக்க முடியல கைஸ். ஒருவேளை அந்த சைடு இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த சைடு வர வரைக்கும் நம்ம லிவரை பிடிச்சிட்டு இருக்கணுமோ? சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே இழு. ஓகே கைஸ், இப்போ வந்து பிடிச்சிட்டே இருப்போம். ஏ சங்கிலி கருப்பே. ஓ கைஸ், இப்போ புரியுதா? இப்போ இங்கே ஒரு தண்ணி அங்கே ஒரு தண்ணின்னு ஆயிடுச்சு. ஐ மீன் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம லிவரை இழுத்துட்டு அங்கே தண்ணி அடைஞ்சிக்கும். இப்போ நம்ம லிவரை வந்துட்டு லாக் பண்ணால் அந்த தண்ணி வந்து இதாகிடும். ஸோ வந்துட்டு முன்னாடி அந்த லிவரை அப்படியே ஆன் பண்ணி வச்சுருந்தா இந்த இது வந்து அப்படியே இதாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால தான் இந்த ஒரு இது. ஓகே வாங்க. ஐயோ ஸோ கைஸ், இதை வந்துட்டு நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வேறு யூடியூப்பில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னடா இவன் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு வந்துட்டு நினைக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, அங்கே 2 ஏணி வச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு ஏறணும். அதான் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது மேலே குதிச்சு சேர்த்துட்டோண்டா. மவனே குதிச்சு வந்து செத்துதான். இந்த கேம் வந்துட்டு ஒரு பஜில், முழுக்க ஒரு பஜில்குள்ளான கேமு. ஆனால் இது ஸ்டோரி அவ்வளோ மெயின்டைன் பண்ணல. இந்த பஜில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அவனுங்க வந்துட்டு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நாம் இதில் வலிக்கு போவோம். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு பைப்பு கைஸ், பைப்பு வந்துட்டு அப்படியே குதிக்க முடியுமா? ஓகே கைஸ், குதிச்சாச்சு. அப்படியே போயிட்டே இருப்போம் இங்கே நிற்காமல். வீடியோவில் கட் பண்ணியிருப்பேனா? இல்லை, நல்ல வேலை கட் பண்ணல. ஸோ ஹோட்டல் என்னடா ஹோட்டலு? ஓகே, இன்னும் காய்ஸ் அந்த லைட்டு எரியுது. இப்போ தான் இதுக்கு ஞாபகம் வருது. அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட் ஐ மீன் அந்த ஜொலிக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வரும்போது இப்போ வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வரும்போது
இப்போ வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா ஒரு 2 செகண்டு. அதுக்குள்ளே நாம் அந்த ஹோட்டல் ஓக்குள்ளே போயிட்டு ஓக்குள்ளே போகணும். ஐ மீன் மேலே போகணும். இப்போ அங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஹோக்குள்ளே போனால் டீ வந்துட்டு இதாகிடும். இப்போ வந்து டீ வந்துட்டு ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறில் அப்படியே பிடிச்சிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு லிவர் இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னா இந்த ஹோட்டலுன்ற அந்த கரண்ட்டு ஷாக் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால நாமளும் வந்துட்டு அந்த இடத்துல ஈஸியாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வந்துட்டு இங்கேருந்து இங்கே ஓடி குதிச்சு இங்கே வந்து வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே குதிச்சு ஓகே கைஸ், இங்கே வந்து குதிச்சு வந்தாச்சு. ஓகே, நீ வந்து கைஸ் கண்ணாடி கைஸ். ஓகே, இங்கே கண்ணாடி வந்து இருக்குது. இதை உடச்சிட்டு உள்ளே போகணும் கைஸ். உள்ளே போகணுன்னு தான் நினைக்கிறேன். இது ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு இதை அப்படியே தள்ளிட்டு கொண்டு போய் அப்படியே மேலே ஏறி இதில் வந்து குதிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ வந்து அந்த இது ஃபுல்லாக தள்ளி முடிச்சுட்டு இப்போ அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அப்படியே தள்ளணும் கைஸ். இருங்க, அப்படியே தள்ளி. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு உள்ள ஆடங்கொய்யால தள்ளுடா தள்ளு. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து குதிச்சு அவ்வளோ பவர் இல்லை கைஸ். இருங்க, இதை வந்துட்டு இன்னொரு வாட்டி வந்துட்டு தள்ளிட்டு கடைசி வரைக்கும் இழுத்து. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க, இப்போ வந்து இது மேலே ஏறி குதிச்சு போடு கைஸ். வந்தாச்சு, போடு. ஓகே, இந்த லைட்டு மேலே ஏறி அப்படியே இந்த ரோப்பில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தொங்கி போவோம். ஓகே, வந்தாச்சு கைஸ். ஸோ கைஸ், அதாவது இந்த வீடியோ வந்துட்டு இதோட வந்துட்டு என் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஐ மீன் எப்படி சொல்கிறது, அவ்வளோதான் கைஸ். வீடியோ பாய். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பாய் கைஸ்.